Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சவுதி அரேபியாவிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் இந்தியா வந்தடைந்தது. ஈரான் போருக்கு பிறகு ஹார்மஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்த முதல் கப்பல் இதுவானது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஈரான் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முதல் கச்சா எண்ணெய் கப்பல் மும்பையை வந்தடைந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜோ மகேஸ்வரன். ஹார்மஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்துள்ளது முதல் கப்பலானது. இதனால் இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு சாதகமான சூழல் அமைந்துள்ளது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க ஜோ மகேஸ்வரன். திவ்யா, ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்காவுடைய தாக்குதலை தொடர்ந்து ஹார்மஸ் நீரிணை மூடப்பட்டது. அந்த வழியாக எந்த கப்பல் போக்குவரத்தும் இருக்கக்கூடாது என்று ஈரான் அறிவித்திருந்து அப்படி வந்த கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதை நாம தொடர்ந்து பார்த்தோம். இந்தியாவிற்கு வளைகுடா நாடுகளிலிருந்து, இந்தியா மட்டுமல்ல பல்வேறு நாடுகளுக்கும் வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வருகிற சரக்கு கப்பல் இந்த ஹார்மஸ் நீரிணை வழியாகத்தான் வர வேண்டும். இப்ப 10 நாளைக்கு மேல அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருந்த சூழல்ல இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். ராஜதந்திர அந்த ரீதியிலான இந்த பேச்சுவார்த்தையில, ராஜ்ய ரீதியிலான அந்த பேச்சுவார்த்தையில இந்தியாவிற்கு வருகின்ற கப்பல்களை நாங்கள் தடுக்க மாட்டோம், தடையில்லை என்று ஒரு அனுமதியை கொடுத்திருக்காங்க. இப்ப இந்தியாவிற்கு வழக்கம் போல கச்சா எண்ணெயானது இனிமேல் வரும் என்கிற ஒரு நம்பிக்கை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெயாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், எரிவாயுவாக இருக்கட்டும், தட்டுப்பாடு என்பது இல்லை. ஆனால் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய அரசு ஒரு கட்டுப்பாடை விதித்திருக்கிறாங்க. சமையல் எரிவாயுவை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்கு வழக்கம் போல விநியோகம் உண்டு. வணிக ரீதியிலான ஹோட்டல்கள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு விதித்திருக்காங்க. மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த போர் என்பது தொடர்ந்து கொண்டிருந்தால் பிற்காலத்துல ஒரு இந்த 2-3 வாரம் கழிச்சு ஒரு பாதிப்பு ஏற்படலாம் என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்டுப்பாடு. இப்ப எந்த நாடுகளுக்குமே இந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்ல முடியாத நிலையில இந்தியாவுக்கு வரலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை ஈரான் கொடுத்திருக்கு. ஆனாலும் கூட இஸ்ரேல் அமெரிக்கா மீதான தாக்குதல் என்பது நாங்க தொடர்ந்து கொண்டுதான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு சூழல்ல முதல் கப்பல் இந்த அறிவிப்புக்கு பிறகு, பேச்சுவார்த்தைக்கு பிறகு, லைபீரியா நாட்டு கொடியோடு கூடிய சூயஸ் மேக்ஸ் எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒரு டேங்கர் கப்பல் இங்க இன்னைக்கு வந்திருக்கு. ஷெல்லாங்னு பேர். அது சவுதி கச்சா எண்ணெய் அங்கிருந்து சவுதியிலேருந்து வந்திருக்கு. வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈரான்ல இருந்து வாங்கல அப்படின்னாலும் மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம பெரும்பகுதி வாங்குகிறோம், கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். அப்படிங்கிறப்ப இந்தியாவினுடைய தேவையில 88% நாம கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி தான் செய்கிறோம். அதுல முக்கிய பங்கு வளைகுடா நாடுகள் இருக்கு. அந்த வளைகுடா நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வரணும்னா இந்த ஹார்மஸ் ஜலசந்தி தான், நீரிணை வழியாகத்தான் வர வேண்டும். அதுதான் அடைபட்டதுனால ஒரு பக்கம் உற்பத்தியை நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற சூழல்ல முதல் கச்சா எண்ணெய் கப்பல் நம்ம இந்தியாவை நோக்கி மும்பை துறைமுகத்துக்கு வந்தடைந்திருக்கிறது, பாதுகாப்பாக வந்தடைந்திருக்கிறது. அடுத்தடுத்து இந்திய துறைமுகங்களுக்கு அங்கிருந்து கப்பல்கள் வர இருக்கிற சூழல்ல அப்ப இந்த நம்ம கட்டுப்பாடு விதித்திருந்தாங்க, அந்த கட்டுப்பாடும் மெல்ல மெல்ல தளர்த்தப்படும். இன்னைக்கு கூட சென்னையில, தமிழ்நாட்டில் பல்வேறு நகரங்கள்ல பார்க்கிறோம், பெட்ரோல் பங்க்ல நிறைய வாகனங்கள் அணிவகுத்து, இருசக்கர வாகனங்கள், கார்கள் அணிவகுத்து இருக்கிறதையும், நிறைய அந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுற அளவுக்கு வாகன ஓட்டிகள் காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி அச்சப்பட தேவையில்லை. போதுமான கையிருப்பு இருக்கு. 2 மாத காலத்திற்கான கையிருப்பு நமக்கு இருக்கு. பெட்ரோலிய நிறுவனங்களும் தொடர்ச்சியாக தடையில்லாமல் பெட்ரோல் டீசலை வழங்கிட்டு இருக்காங்க என்கிற ஒரு சூழல்ல அங்க ஒரு போர் பதட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இந்தியாவிற்கு வருகின்ற சரக்கு கப்பல்களுக்கு எந்த தடையும் இல்லை, அனுமதி வழங்கப்பட்டிருக்குங்கிற அறிவிப்பு வந்த அடுத்த சில மணி நேரத்திலே நமக்கு முதல் கப்பல் இங்க வந்து சேர்ந்திருக்கிறது. அடுத்தடுத்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு சரக்கு கப்பல்கள் வர இருக்கிற சூழல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க எந்த விதமான
அச்சமா பதற்றமா பட தேவையில்லை. வழக்கம் போல எண்ணெய் விநியோகம் என்பது, எரிவாயு விநியோகம் என்பதும் எப்போதும் போல இருக்கும். யாரும் அச்சப்பட தேவையில்லை என்பதுதான் முதல் கப்பல் வந்திருக்கிற ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.